அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கி நாம் சூப்பரான ஒரு தால் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து சப்பாத்தி பூரிக்கும் தொட்டு சாப்பிட நல்லாயிருக்கும், சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், இட்லி தோசை கூட சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். சிம்பிளாக சூப்பராக செய்யக்கூடிய அந்த தால் ரெசிபி இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு குக்கரில் 100 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. துவரம்பருப்பில் கூட செய்யலாம், நான் இன்றைக்கி பாசிப்பருப்பில் செஞ்சு காட்டுறேன். பாசிப்பருப்பு ஒரு 3 நிமிஷம் வறுத்துக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கணும். ஏன்னா பாசிப்பருப்போட குழகுழப்பு தன்மை இருக்காது, அதுக்காக. இப்போ நல்லா கழுவிட்டு அதில் ஒரு கப் தண்ணி சேர்த்து குக்கரை மூடி வெயிட் போட்டு 2 அல்லது 3 விசில் வச்சு நல்லா குழைவாக வேக வச்சுக்குவோம். 3 விசில் வந்துருச்சு, நல்லா வெந்திருக்கும். அதே சமயம் அந்த வழுவழுப்பு தன்மை இருக்காது, அதுக்காக தான் நம்ம வறுக்கிறோம். வெந்த பாசிப்பருப்பை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இதெல்லாம் சேர்த்துட்டு 2 வரமிளகாய் கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின இஞ்சி, கூடவே 10 பல்லு பூண்டு அதையும் பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, 4 பச்சை மிளகா அதையும் சின்ன சின்னதாக நறுக்கிட்டு சேர்த்துக்கணும். காரம் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து வதக்கிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மீடியம் சைஸில் 3 தக்காளி அதையும் நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. பெருசாக இருந்தால் 2 போதும். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். உப்பு சேர்த்து வதக்கும்போது தக்காளி நல்லா வதங்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம்ல பாசிப்பருப்பு, அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக 1 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஆனால் தால் வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, திக்காக தான் இருக்கணும். தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுறணும். கலந்துட்டு ஒரு கொதி வந்ததும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடணும். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், கூட்டி வச்சா பிடிச்சி போயிடும். அப்பப்போ கிளறி மட்டும் விட்டுக்கணும். 10 நிமிஷம் ஆகிடுச்சு, எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து வந்திருக்கும். நல்ல வாசனையாக இருக்கும். இப்போது கொத்தமல்லி இலைகளை பிச்சு தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். நம்மளோட சூப்பரான தால் ரெசிபி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் பதிலாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கூடவே நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.